திரு கிருஷ்ணன், இப்போ விஜய் அவர்களுடைய கன்சிஸ்டன்சியை அவர் குறிப்பிடுறாரு. இந்த ஆண்டு இல்லை, கடந்த ஆண்டே அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதே சொல்கிறாரு. இப்போ பெரியாரை படிக்கணும், பெரியார் செய்த கான்ட்ரிபியூஷன்ஸோ, பெரியார்னால தான் இங்கே தமிழ்நாட்டில் பெண் கல்வியோ அல்லது சமநீதியோ சமூக நீதியோ இந்த அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு வந்ததுக்கும் அதுதான் தேவையாக இருக்குது. அது இல்லாமல் எப்படி போக முடியும்னு விஜய் கட்சியிலிருந்தும் திரு ஜெகதீஸ்வரன் கேட்குறாரு. தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், அதாவது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு, தமிழக மக்கள் மொத்தமாக முன்னேறதுக்கு பெரியாரும் ஒரு காரணம் என்பதை நான் என்று மறுக்கவில்லை. ஆனால் பெரியாரினால் தான் அது வந்தது என்பது சரியாக வராது. இந்திய அரசியல், அதாவது மக்கள் முன்னேற்றம் என்பது மக்களாட்சி முறை இந்தியாவில் வந்தவுடனேயே அது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதாவது 1955 ஜவஹர்லால் நேரு இந்து சட்டங்களை திருத்தாவிட்டால், அம்பேத்கர் வழிகாட்டுதல்படி இந்து சட்டங்களை திருத்தாவிட்டால் இவ்வளவு மாற்றங்கள், பெண் விடுதலை மாற்றங்கள் ஏற்று நடந்திருக்க முடியாது. அது ஒரு தொடர் சங்கிலி. பெரியாரும் ஒரு காரணம், பெரியார் முக்கியமான காரணம் என்பதை நாம் மறக்கவே இல்லை. சட்டம் அடிப்படை அமைஞ்சது ரொம்ப முக்கியம். சட்டம் முக்கியம் இல்ல, சட்டம் மட்டுமே சமூக மாற்றத்தை உருவாக்கிறாது. சமூக மாற்றங்கள் மாறல. சட்டம் 55 வந்துருதுங்க. தமிழ்நாடு நம்ம முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாடு இன்றைக்கு மாத்திரம் இல்ல, பெரியார் வந்தது இல்ல, என்றுமே தமிழ்நாடு இத மாதிரி விஷயத்துல முதல்ல இருந்திருக்கு. அதான் முன்ன பழைய வரலாற்றை பார்த்தாலுமே தமிழ்நாடு இந்த எல்லா விஷயத்திலும் முன்னால்தான் நின்றுருக்கு. இல்ல, அந்த ஆர்குமெண்ட்டை தொடர்ந்து வைக்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் காந்தி, இது பாருங்க, காந்தி காரணம், தமிழ்நாட்டுல காமராஜ் காரணம், தமிழ்நாட்டில் நடந்த காங்கிரஸ் கட்சி, காமராஜருடைய கான்ட்ரிபியூஷனை யாரும் கேள்விக்குள்ளாக்கல, அதுவும் காரணம். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா, தமிழ்நாடு எப்போதுமே முன்னேறிதான் இருந்திருக்கிறது, அது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியும் அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸையும் நான் கேட்கிறேன். அப்படின்னா நீங்கள் தமிழ் தொன்மை வாய்ந்தது, நம்ம பண்பாடு கலாச்சாரத்துக்கு போனோம்னா சங்க இலக்கிய காலத்திலேயே பாடல் இயற்றிய பெண்பார் புலவர்களாக இருக்காங்க, எல்லாம் நிர்வாகத்தில் இருக்காங்க, படிப்பில் இருந்திருக்காங்க, புலமையில் இருந்திருக்காங்க. ஆனால் மீண்டும் முதல் தலைமுறையாக பெண் கல்விக்காக போராட வேண்டிய இடமும் இருக்குது. இடையில என்ன நடந்துச்சு? அப்போ அந்த இடையில விடுபட்ட உரிமைகளை பெறுவதற்கு பெரியாரும் திராவிட இயக்கங்களும் முக்கியமா பங்காற்றியது சொல்றாங்க. எல்லாரும் பாடுபட்டார்கள். எல்லாரும், அதாவது சுதந்திர போராட்டத்துல பெண்கள் முக்கியமாக முன்னிற்பதற்கு காரணம் காந்தி. காந்தி வந்த பிறகுதான் பெண்களே அரசியலுக்கு முன்னால வந்தார். அதை மறக்க முடியுமா? அதான் பெரியாருக்கே அந்த விஷயத்தை தூண்டுகோலா இருந்தவர் காந்தி. பெரியாரே புரிஞ்சுது. அதாவது பெரியாரால் மட்டுமே தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? ரெண்டாவது, தமிழ்நாடு எப்போதுமே முன்னேறிய ஒரு மாநிலமாக அல்லது எல்லா விதத்திலையும் ஒரு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார். அதாவது ஐயா P.A. கிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த அக்ரஹாரத்தில் பெரியார் புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன். அதாவது இப்போ ஒரு புதுசாக ஒரு புதிய செய்தியை எல்லாரும் பெரியார் மட்டுமே காரணம்னு சொல்லாதீங்க, பெரியாரும் என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு. என்றைக்கும் எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் ஒரு மனிதர் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. ஆனால் இவர்கள் சொல்ல வருவதன் மூலம் நுட்பமாக என்ன அரசியல் அதற்குள் இருக்கிறது என்றால், யார் அந்த முன்னணி பாத்திரம் வகித்தார்களோ அந்த லீடிங் ரோலை அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் செய்திருக்கலாம், எல்லாவற்றிலும் ஒரு முன்னணி பாத்திரம் இருக்கிறது. ஒரு இந்திய விடுதலையில் காந்தியாருக்குன்ற ஒரு இடம் இருக்கிறது, சுபாஷ் போஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் காந்தியாரை மட்டும் சொல்லாதீங்க என்று சொல்லுவது அவர்களுக்கான முன்னணி பாத்திரத்தை நுட்பமாக மறுப்பது. இது ஒன்று. இரண்டாவது, ஐயா பெரியாரினுடைய வாழ்க்கை மிக நீண்டது, பல இடங்களுக்கும் சூழலுக்கும் ஏற்ப பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் ஒரு இடத்தில் சொன்னதை முன்னும் பின்னுமாக வெட்டி விட்டு சொல்லுவது என்பது இயல்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. நான் ஐயா கிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுலேயே ஒன்று சொல்கிறேன், காந்தியை ஒழிக்க வேண்டும், காங்கிரஸை ஒழிக்க வேண்டும். ஐயா காலத்திலேயே அதை மாற்றிட்டார. பெரியாரே சொன்னார், இருந்த காந்தி வேறு, இறந்த காந்தி வேறு, பெரியாரோட ஸ்டேட்மெண்ட்டு. இன்னமும் சொல்கிறேன், 1947 டிசம்பர் 7ஆம் தேதி அன்றைக்கு பெரியார் எழுதுகிறார், காந்தியார் பழைய காந்தியாக இல்லை, வருணாசிரம தர்மத்தையே அவர் எதிர்த்து பேச தொடங்கிவிட்டார், இனி அவரை நெடுநாள் விட்டு வைக்க மாட்டார்கள். நீங்கள் அந்த தேதியில் எடுத்து பார்க்கலாம். எனவே அவர் சொல்லி 1.5 மாதத்தில் காந்தியார் உயிரோடு இல்லை. அவர் யார் அவரை கொலை செய்ய போகிறாருங்கிற அளவுக்கு முன்கூட்டியே சொல்கிறார். காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன பெரியார் தான் காங்கிரஸை தொடர்ந்தும் காமராஜர் காலத்தில் ஆதரித்தார். பிறகு
தேர்தல் அரசியலையே ஏற்றுக்கொள்ளவில்லை. 1952 நடைபெற்ற முதல் தேர்தலிலிருந்து பெரியார் வாழ்ந்த கடைசி தேர்தல் 1971 வரையில் எல்லா தேர்தல்களிலும் பெரியார் நேரடியாக போட்டியிட்டதே இல்லையே தவிர போட்டியிட்ட ஒரு கட்சி அல்லது ஓர் அணியை அவர் தொடர்ந்து ஆதரித்திருக்கிறார். அதற்கு தேர்தல் அரசியலில் பங்கெடுத்ததாக பொருளா இல்லையா? எனவே பெரியாரை நாம் திரித்து பெரியார் என்பவர் கடவுள் மறுப்பாளர், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதற்காக கடவுளை மறுக்கிறேன்னு பெரியாரே சொல்லியிருக்கிறார். அதை எனக்கு ஒரே ஒரு நிமிடம் எடுத்துக்கிட்டு அதை நான் சொல்லிடுறேன். பெரியார் என்றால் சாதி ஒழிப்பும் பாலின சமத்துவமும் தான். அதான் பெரியாருக்கான அடையாளம். அதற்கு கடவுள் மறுப்பிலிருந்து அவர் தொடங்குகிறார். அதற்கு மிக தெளிவாக பெரியார் சொல்லியிருக்கிற பெரியாரின் வரிகளை நினைவிலிருந்து நான் சொல்கிறேன். சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்கத்தான் நான் புறப்பட்டேன். அந்த சாதியிலிருந்து உங்கள் மதம் புனிதமானது என்றால் பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள், உங்கள் மதத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. சாதியும் மதமும் பிரிக்க முடியாது என்றால் நான் இரண்டையும் கொடுத்த வேண்டும். அதே போல் உங்கள் வேதமும் கடவுளும் புனிதமானவை என்றால் சாதியிலிருந்தும் மதத்திலிருந்தும் பிரித்து எடுத்து விடுங்கள். சாதி, மதம், வேதம், கடவுள் என்கிற நான்கும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாமல் பின்னி புனைந்திருக்கிறது என்றால் உங்கள் கடவுளையும் சேர்த்து போட்டு பொசுக்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. இது பெரியாரோட கூற்று. இன்னொன்றையும் நான் சொல்லுகிறேன். கடவுள் மறுப்பாளர் என்று சொன்னால் கடவுள் மறுப்பாளர்கள் மட்டும் வாக்களித்தால் திமுகவுக்கு ஒரு காலமும் 3%, 2%க்கு மேல் வாக்கு கிடைக்காது. இன்றைக்கு வாக்களிக்கிறவர்கள், நான் பல கூட்டங்களில் சொல்லுவேன், நம்ம தமிழ் மக்கள் திருச்செந்தூருக்கு போவார்கள், திரும்ப வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள். இதுதான் பிஜேபிக்கு புரியாத இடம். திரு கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, சாதி ஒழிப்பு பற்றியும் கேள்வி எழுப்பினார். பெரியார் பேசினார், ஆனால் அதில் என்னெல்லாம் செஞ்சாருங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். சாதி ஒழிப்பு மாநாடு அல்லது சாதி எதிர்த்து அவர் என்ன சாதியம் என்பது 2000 ஆண்டு கால நச்சு மரம். அதை திராவிட இயக்கம் என்கிற ஒரு நூற்றாண்டு வாடை கொண்டு அறுத்து எறிந்துவிட முடியாது. அதுக்கு ஒரு ஆழமான வேரெல்லாம் இருக்கிறது. நாம் அந்த முயற்சியில் இருக்கிறோம். சாதி எதிர்த்து என்ன செய்யல? 1957 4000 பேரை அழைத்து கொண்டு சிறைக்கு போனார். அந்த சட்டத்தை எரித்தது அதற்குள்ளே இருக்கிற சட்டம் சாதிக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுங்கிறது தானே. அது சாதி எதிர்ப்பு போராட்டம் இல்லையா? எத்தனை போராட்டங்கள் எத்தனை முறை நடத்தி இருக்கிறார். ஆனால் இன்னமும் சாதி இருக்கிறதே. பெரியார் தோற்று விட்டார் என்று சொல்லுவதெல்லாம் ரொம்பவும் அதை ஒரு முதிர்ச்சி. ஆண்டுகால ஆட்சி பொறுப்பு இருந்து எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியலையா? அல்லது மாற்றங்களை நூற்றாண்டை திராவிட கட்சிகள் இருந்து இந்த கேம்பெயின் எடுத்துட்டு வந்து மாற்ற முடியலையாங்கிறத அவரும் முன்வைக்கிறார். வள்ளலார் கொல்லாமை, நாகராஜும் அதான் சொல்றாரு. வள்ளலார் கொல்லாமையை சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் புலால் மறுத்தல் என்பது நாட்டில் நடைமுறையாக இருக்கிறதா? அது வேணுமா வேண்டாமாங்கிறது வேறு. எனவே புலால் மறுத்தல் என்பது நடைமுறைக்கு வரவில்லை என்பதால் திருவள்ளுவர் தோற்று போய்விட்டால் தூக்கி போட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு கோட்பாடு, அது ஒரு நோக்கம். அதை நோக்கி நகர்கிறோம். உடனடியாக வெற்றியெல்லாம் வந்துட முடியாது. அதுதான் அவர் கேட்கிறார். 100 ஆண்டு ஆட்சி, 50 ஆண்டு கால 100 ஆண்டு கட்சி, 50 ஆண்டு கால ஆட்சி இருக்கு, என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நாகராஜ் கேட்கிறார். நாங்க அதை தான் கேள்விக்குள்ளாக்குறோங்கிறார். அதாவது சாதி முடிந்து விட்டதா என்கிற கேள்வி வேறு. சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்கள் 75 ஆண்டுகளில் இந்த 50 ஆண்டுகளில் முன்னேறி இருக்கிறார்களா இல்லையா? சொல்லுங்க. சாதியால் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு நான் நேரடியாக இருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிற போது நான் இருக்கிறேன். நீங்கள் அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்த பிறகுதான் எங்கள் சமூகத்திலிருந்து மருத்துவர்கள், பொறியாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்று. எனவே மாற்றங்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவை போதுமானவையா இல்லையா என்பதையெல்லாம் நாகராஜ் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி மிக அழுத்தமாக சொல்லிவிடுங்கள். சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டுமா வேண்டாமா என்பதை மழுப்பல் இல்லாமல் நேரடியாக விடை சொல்லுங்கள். கருணா கேட்ட அந்த கேள்விக்கு நாகராஜ்